பாஸ்டர் ரெவரண்ட் ஜான் ஆப்பர்மேன் ஐயா அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் ரொம்ப அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர், ரெவரண்ட், பிஷப், டாக்டர்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் கர்த்தர் நல்லவர். ஆமென். தலைக்கு தான் சுபிமான சமூகத்தில் கர்த்தாவே பேசும் அடியார்கள் நாங்கள் கேட்க உதவி செய்தார்களும் பிறகு நாங்கள் சிறுக ஒரு வார்த்தைகளை ஆட்கொள்ளட்டும். இந்த சூழ்நிலையில் இந்த இடத்திலே எங்களை கொண்டு வந்து வைத்திருப்பது உங்கள் சித்தம். Lord, you have an appointment with us and you want to speak to us. எங்களோடு பேசும், எங்கள் மீதும் கண்டிப்பாக எங்களுக்கு ஆலோசனை சொல்லும், நடக்க வேண்டிய வழிகள் எங்களுக்கு காண்பித்தரடும். இணைந்திருக்கிற தேவக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஒரு வசனத்தை வாசித்து தேவ சமூகத்திலே தியானிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 127 அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே 127 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Behold, children are a heritage from the Lord. The fruit of the womb is the reward. ரொம்ப அற்புதமான சாட்சியை கேட்டோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சுதந்திரம் எடுத்துக்கொள்ளும் போது அது பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு உருவாக்கி ஏற்படுத்தி கொடுக்கத்தக்கதான ஒரு உரிமை பொருள் சொல்லுது. ஹெரிட்டேஜ். அது நமக்கு நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டு கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மை பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியமான விதத்திலே கர்த்தர் உண்டாக்கி ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தர் சாட்சி கேட்டோம், ரொம்ப அற்புதமான சாட்சிங்க பிரதர். God bless you. குழந்தை கர்த்தரிடத்துல நீங்க தேவ சித்தத்தை கேளுங்க. இவ்வளவு ஒரு சேலஞ்சஸ் மத்தியில கர்த்தர் இந்த குழந்தை உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னாக்க God has a great purpose. Every time தேவனை பார்க்கும்போது என்னெல்லாம் டிலே இருக்குதோ, என்னெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலை உண்டாகுதோ அங்க ஒரு ஸ்பெஷல் திட்டத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு. God times it. சில நேரங்களை கர்த்தர் குறித்து அந்த நேரங்களுக்காக கர்த்தர் காரியங்களை உருவாக்குவார். Because he is in control. அவர் சில காரியங்களை உருவாக்குவார். அப்படி கர்த்தர் சூழ்நிலையை உருவாக்குறாருன்னு சொன்னாக்கா he has got a purpose, he has got a plan, he has got a complete strategy behind it. அத நீங்க பெற்றோர்கள் தேவசூழலை கேட்கும்போது மாத்திரம்தான் கர்த்தர் வெளிப்பாடு தருவார். கர்த்தர் நிச்சயமா இந்த காரியங்களை கையாளுவார் என்பதே மாற்றம் கிடையாது. நம்ம கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அநேக பெற்றோர்கள் விதத்திலே தேவஸ்தவங்களை ஜெபிப்பதை பார்த்திருக்கிறோம். அநேக பெற்றோர்கள் தேவத்தில் ஜெபிப்பாங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிப்பாங்க. அண்ணாலை பார்க்கிறோம், நாம ஈசாக்கை பார்க்கிறோம், யாக்கோபை பார்க்கிறோம். அரசு ஜெபிக்கிறாங்க, அநேகர்களுக்கு பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் சொல்லிட்டு கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்கிறாரு. பிள்ளைகளை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த உத்தரவாதத்திற்கு தங்களை கேரப் பண்ணி அவங்களை அதற்கு ஏற்ற வகையிலே உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குப்பாங்க. இட்ஸ் நாட் a natural process. அநேகம் நினைச்சு கொள்ளலாம், ஏதோ திருமணம் ஆன உடனே இயற்கையா சேரும் பொழுது பிள்ளைகள் பிறக்கும், அது மல்டிபிளிகேஷன் ஆகி போயிட்டே இருக்கு. கிடையவே கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் கர்த்தருடைய ஒரு திட்டம், கர்த்தருடைய ஒரு தீர்மானம், கர்த்தருடைய உருவாக்குதல், கர்த்தருடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிளான், கர்த்தருடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிளான். கர்த்தர் அதை உருவாக்கி நம்ம கையில கொடுக்கிறார். சொல்லுது, உண்மை உள்ளவன் என்று எண்ணி நம்மளுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கிறார் பாருங்க. அப்ப இந்த பொறுப்புக்கு நாம் உத்தரவாதம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். நடந்து கொண்டால் மாத்திரம்தான் கடைசியில் ஆண்டு சொல்றாரு, உண்மையும் உத்தமமான என் ஊழியனே பங்கு என்ன பண்ணே வச்சுக்கோ, நீ உண்மையா இருந்திருக்கிற, உத்தமமா இருந்திருக்கிற. இப்ப பேரண்டிங் இஸ் a great heart. பேரண்டிங் வந்து ஏதோ வெந்தலை சாப்பிட்டு வேலை வந்தா சாகர வாழ்க்கை கிடையவே கிடையாது. விளங்குங்களா? அதுக்கு உத்தரவாதம்
எப்படிப்பட்டவர்களாக நம்ம மாறணும்னு சொன்னா நம்ம உக்ரானக்காரர்களாக மாறணும். We must become a steward. நம்ம பெற்றோர்கள் வந்துட்டு not owners. அநேக நேரத்தில் பெற்றோர்கள் நடந்து கொள்ற விதம் அப்படித்தான் காணப்படும் பாருங்க. We think we own them. பிள்ளைங்க நாங்க அவங்க மேல எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு, கிடையவே கிடையாது. We are only stewards. வேதம் சொல்லுகிறது நாம யாரு? உக்ரானக்காரர்கள்னா மற்றவருடைய பொருளுக்கு நம்ம உத்தரவாதிகள், அவ்வளவுதான். நம்ம மறுபடியும் அவருக்கு கணக்கு கொடுக்கணும். உதாரணத்துக்கு வேதத்துல பார்க்கும் பொழுது மோசே ஜலத்தில் எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு ராணி யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா மோசே அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு சகல விதமான தேவை யார்ட்ட சந்திச்சது? ராணி சந்திக்கிறாங்க. சந்திச்ச பிறகு அந்த பிள்ளையை கொண்டு போய் யார்ட்ட கொடுத்துட்றாங்க? ராணிக்கிட்டே கொடுத்துட்றாங்க. வளர்த்தது மோசே அம்மாவும் அக்காவும் குடும்பமா இருந்தாலும் கொண்டு போயிட்டு அரண்மனையில் ஒப்பு கொடுத்துட்றாங்க. நீங்க கொடுத்தீங்க, முதல்ல நான் திருப்பி கொடுத்துறோம். இதுதான் நம்ம குழந்தை பிரச்சனை செய்த ஒரு காரியம். கர்த்தாவே நீங்க கொடுத்தீங்க, உங்களுக்கு திருப்பி நாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த இந்த மனப்பான்மை நமக்குள்ள வரும்பொழுது மாத்திரம்தான் நாம் உத்தரவாதம் உள்ள ஒரு பெற்றோர்களாக நடந்து கொள்ள முடியும். It is a great responsibility. Heavens have trusted us. பரலோகம் நம்பி ஒரு பொறுப்பு நம்ம கையில கொடுத்திருக்கு. விளங்குங்களா? நீங்க பார்க்கும் பொழுது இந்த பூமிக்கு ஒரு ரட்சகரை அனுப்ப வேண்டும் என்று பரலோகம் திட்டமிட்ட பொழுது பரலோகம் பூமி ஃபுல்லா தேடி பார்க்குது. கூம்ஸ் அவுட் தெளிவா தேடி ஒரு நபர் மேல ஜீரோ பண்ணுது பரலோகம். மரியாதை. These are the parents that's going to be more responsible. இதெல்லாம் தூதன் வாழ்த்தும் பொழுது எப்படி வாழ்த்துறாங்கன்னாக்கா, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are being blessed because you are being chosen for a special mission. அப்போ இந்த குழந்தைய கர்த்தர் மகளுக்கு கொடுக்காருன்னு சொன்னா, இந்த குழந்தைக்கு கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். So heavens have chosen you for a mission. இது ஆண்டவரே உட்கார்ந்து கேட்கும். ஆண்டவரே அந்த திட்டம் என்ன, அந்த தீர்மானம் என்ன, நாங்க என்ன செய்யணும்? கர்த்தர் படிப்படியா ஒவ்வொரு பேஜாக நமக்கு கர்த்தர் விளக்கி காண்பார். அதுதான் தீர்க்க தரிசனமாக நம்ம அட்டவணை போடுவோம். பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது ஏதோ ஃபேன்சி பேரு புடிச்சு வச்சுட்டேன் கிடையாது. Sit in the presence of God, seek His counsel. ஏன்னா இயேசு பிறந்த பொழுது பேர் முதல் கொண்டு பரலோகம் கொடுக்கும். இந்த குழந்தைக்கு இப்படிதான் பேர் வைக்கணும், இப்படிதான் வளர்க்குறீங்க, நீங்க சிம்சன் எடுத்துக்கொள்ளுங்க, மனோவாட் எல்லாரும் சொல்றாங்க பரலோகம் இப்படிதான் நடத்தணும், பிள்ளைங்க இந்த பிள்ளைக்கு இப்படிதான் நீங்க வைக்கணும், இப்படிதான் நடத்தணும். கர்த்தரோட கண்ணை நம்ம மீது வைத்தவர் ஆலோசனை சொல்லுவார். This is how you supposed to be upbring the child. நாம அந்த பரலோகத்துடைய பிளானோட நம்ம ஒருமித்து ஒத்து போகும் பொழுது இந்த பிள்ளையை நாம் தேவ திட்டத்துக்குள் நடத்த முடியும். ஒண்ணு இஷ்டத்துக்கும் விட்டுடலாம். We can be a guardians. சாப்பாடு போட்டு சோறை போட்டு சைன் போட்டு விட்டுடலாம். இல்ல உக்ரானக்காரர்களாக எஜமான் எங்களை பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு, அதை நான் உத்தமத்தோடு உண்மையோடும் ஊழியத்தை நிறைவேற்றணும் என்று நம்ம அது ஒரு ஊழியமாக நாம் நிறைவேற்றும் பொழுது கர்த்தருடைய அனுகிரகமும் இரக்கமும் கிருபையும் கர்த்தர் நமக்கு அவர் நிறைவேற்ற உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். Hallelujah. It's very important that it is a very very important aspect that we cannot ignore this responsibility. இந்த பொறுப்பை குறித்து உத்தரவாதத்தை குறித்து நாம் நிர்விசாரமாகவோ அஜாக்கிரதையாக ஒரு காலம் இருக்கவே கூடாது. ஒரு காரியங்களை மத்தியில் நான் சொல்லி நான் அமரும்படியாக விரும்புகிறேன். வேதத்துல பார்க்கும் பொழுது அண்ணாளுக்கு கர்த்தர் ஒரு குழந்தை கொடுத்தார். அண்ணாளுக்கு ஒரு குழந்தை கொடுத்தாரு. அண்ணா இந்த காரியத்தை எவ்வளவு அழகா அதை நிறைவேற்றுறாங்க நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது she ensures that she gives back to God for His purpose. கர்த்தருடைய தரிசனத்திற்காக கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தருக்கே திருப்பி கொடுக்கும்படியாக அந்த உண்மை யார்கிட்ட இருந்துச்சு? அண்ணாட்ட இருந்துச்சு. அண்ணா ஒரு கமிட்மெண்டோட கேட்ட, ஆண்டவரே எனக்கு நிந்தனை நீங்கள் ஆக்கும்படியாக ஒரு பிள்ளையை கொடுங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நானு and she was very committed and clear. ரெண்டு தாயை பார்க்கிறோம் இல்லைங்களா? சாரால பார்க்கிறோம். ஐயாவோட பேசணும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு குழந்தையே இல்லாத சாரல் அம்மாவுக்கு குழந்தை வந்த உடனே அம்மாவுக்கு இதுதான் முக்கியமாயிடுச்சு, வந்துட்டு குழந்தைதான் முக்கியமாயிடுச்சு. புருஷன் வேண்டாம், கடவுள் வேண்டாம், எதுவும் வேண்டாம், யார்தான் வேண்டாம், எனக்கு என் குழந்தைதான் எனக்கு முக்கியம். அண்ணால் அதே நிலைமைதான். குழந்தை இல்லை, குழந்தை இல்லாத நேரத்திலையும் கணவன் ரொம்ப நல்லா பாத்துக்கிறார். எல்கனா எப்படி பாத்துக்கிட்டான் அண்ணால் பார்க்கும் பொழுது, நான் 10 பிள்ளைக்கு சமமா உனக்கு எந்த குறை இல்லாம பாத்துக்கிறேன். It was a very good caring husband.
ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, கர்ப்பத்தை திறந்தாரு, ஏற்ற நேரத்துல நினைச்சாரு, கர்த்தர் ஒரு பிள்ளை கொடுத்தாரு. இந்த பிள்ளை கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய திட்டம் என்ன? இந்த கொடுக்கிற நானு இது திருப்பி எனக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்போட கத்து கொடுக்கிறாரு. ஆனால் அந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்கு உண்மை உள்ளவளாய் காணப்பட்டார். ஆண்டவருக்கு கேட்ட gift கிடைச்ச உடனே அவர் attitude should not change. நம்முடைய சுபாவம் மாறக்கூடாது, நம்ம சிந்தனைகள் மாறக்கூடாது. ஆசீர்வாதங்கள் நம்மை இன்னும் தாழ்மையாக்க வேண்டுமே தவிர நம்மை இருமாப்பு உள்ளவர்களாகவும் கர்வம் உள்ளவர்களாகவும் பெருமைக்குரியவர்களாகவும் மாற்றிடவே கூடாது. ஆசீர்வாதம் அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்காரன்னு சொன்னா கர்த்தர் நம்ம மீது மிகப்பெரிய உத்தரவாதம் கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். பைபிள்ல பாப்பீங்கன்னா வசனம் சொல்லுது, அழிவுக்கு முன்பா என்ன போகுமா? அகந்தை போகுமா. அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கொள்ளணும்னா சொல்லுது இது ஒரு சுதந்திரம் இல்லைங்களா? சாட்சி சொல்லும்போது தம்பி சொன்னார் வந்துட்டு, என்னையும் கர்த்தர் தகப்பனாய் மாற்றினார், என்னையும் கர்த்தர் தாயாக நிறுத்தி வைத்தார். பெரிய சுதந்திரம், பெரிய ஒரு பட்டங்க அது இல்லைங்களா? இட்ஸ் நாட் an easy thing. அநேகருக்கு அந்த நிலைமைகள் கிடையாது. கர்த்தர் நினைச்சிருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்காரு. நீங்க அதிகமா போராடி இருக்கிற அண்டர்ஸ்டாண்ட் இல்லைங்களா? அவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ், காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த நிலைமை நீங்கள் அடையக்கூடாதபடிக்கு சத்துருடைய தந்திரங்களே ஏறாது. ஆனா இன்னைக்கு சாபங்கள் எவ்வளவு கிரியேட் செய்துன்னா, பிசாசின் தந்திரங்களை கிரியேட் செய்துனாக்கா தலைமுறைகளை தாண்டி போக வளர்ந்து போக விடுவதே கிடையாது. கண்டினியூஸ்லி ஃபைட்ஸ். பாதாளத்தின் வாசல்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்குது பாருங்க. he never sleeps. அவன் ஒரு காலம் தூங்குறதே கிடையாது. பிசாசு அவனுடைய யுத்தத்துல, அவனுடைய ஸ்ட்ராட்டஜில, அவனுடைய பிளான்ல ஒரு காலம் சோர்ந்து போவதே கிடையாது. he continuously makes an effort to determine and terminate God's plan and decision. கர்த்தருடைய திட்டங்களை, தீர்மானங்களை நிர்மூலமாக்குவதற்கு இரவும் பகலும் போராடிட்டே இருப்பான் வந்துட்டான். அப்போ தேவ சமூகத்திலே விழித்திருக்கிற ஊழியர்களாக, விழித்திருக்கிற ஒரு உக்காலக்காரர்களாக தாயும் தகப்பனும் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு உத்தரவாதம் செய்யும். அண்ணால் ஜெபித்தது மாத்திரமில்லாதபடிக்கு அவள் செய்த பொருத்தனைக்கு அவள் உண்மை உள்ளவளாய் காணப்பட்டார். உண்மை உள்ளவளா கொண்டு வந்து ஆலயத்தில் ஒப்பு கொடுத்துட்டா இல்லைங்களா? ஆனா கர்த்தர் மறுபடியும் அண்ணால ஆஸ்வதிச்சாரு, அநேக பிள்ளைகளை கொடுத்தார். கர்த்தர் அண்ணான்னு பார்த்துக்கிட்டாரு. அவள் கொடுத்த இந்த பிள்ளைய பாப்பீங்கன்னா இஸ்ரவேலிலே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனா கத்தெடுத்தார். because God wanted a minister. இப்ப அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்கிறாரு, இஸ்ரவேலுடைய சூழ்நிலையை பார்க்கிறாரு. கர்த்தர் சரியா டைம் பண்ணி அக்காலத்திற்கு என்று கர்த்தர் ஒரு நபரை உருவாக்குறார். நம்முடைய பார்வையில இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸா இருக்கலாம், இது இயற்கையா நடக்கிற ஒரு காரியமா இருக்கலாம். அது பரலோகத்தின் பார்வையில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சரியா டைம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் நான் இப்படி கவனிப்பாரு. உங்களுக்கு விளங்குன்னு சுவாசிக்கிறேன். ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குங்களேன், ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேடியத்துக்குள்ள பல நபர்கள் ஆடுறாங்க, 24 பேர் உள்ள ஆடு இருப்பாங்க. உள்ள விளையாட்டு இருப்பாங்க, ஒரு பந்து தான் மாத்தி வச்சு ஆடு இருப்பாங்க. ஆனா வெளியில இருந்து ஜனங்க பார்த்து இருப்பாங்க, கேமை பார்த்து இருப்பாங்க. ஆனா அந்த ஜனங்களுக்கும் ஆடுறவங்களுக்கும் நடுவில் பாப்பீங்கன்னா ஒருத்தர் கோட்டை போட்டு இங்கேயும் சுத்திருப்பார். பார்த்துருப்பீங்களா? ரொம்ப டென்ஷனாக சுத்திருப்பார். வந்து அவரு இப்படியும் போயிட்டு இருப்பாரு. அவங்க ஆடுறவங்க இவர் வச்சுன்னு இருப்பாரு, இவர் இருப்பாரு, காலாட்டுவாரு, கையாட்டுவார், ஏதாச்சும் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் யாருன்னாக்கா அவர் தான் அந்த டீமுடைய டைரக்டரா இருப்பாரு, அந்த டீமுடைய கோச்சா இருப்பாரு. வந்துட்டு அவர் கேமை பார்த்துட்டே இருப்பாரு. எந்த நேரத்துல யாரை வெளியே எடுக்கணும், யாரை உள்ள போடணும், அவர் யாரை எப்படி டேக்கிள் பண்றாங்க, அந்த கோலை யாரு கொண்டு போய் அவங்க கவனிச்சுட்டே இருப்பார். வந்துட்டு அவர் நினைக்கிற ஆண்டவர் அப்படிதான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு நினைக்கிறேன். பூமியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. வந்துட்டு பூமி எங்களுடைய கண்கள் உலாவி கொண்டே இருக்குதான். வந்துட்டு பிசாசு ஒரு தந்திரத்தை அவன் பிளான் பண்றான்னா அவன் கரெக்டா அவனால இறக்குவார். வந்துட்டு இவனை வெளியே கொண்டு வா, இவன் உள்ள கொண்டு வா, இவனை போடு, இவன் வளர்ந்து வரும்போது இவன் கரெக்டா வருவான், இவன் அடிப்பது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்ற நேரத்துல தக்க ஆட்களை கத்து உருவாக்குவார். அப்ப ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்க இந்த சுதந்திரமானது ஒரு பிளானோட கர்த்தர் உருவாக்குறார். கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு டைமிங்கை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த ஏற்ற நேரத்திற்காக கர்த்தர் நினைத்திருக்கிறாரு. இதுதான் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஆர்ட்ஸ் ஆப்போசிட்டா இருக்குது இல்லைங்களா? டாக்டர் சொல்றாங்க இப்ப பிள்ளை கன்சீவ் ஆகக்கூடாது. as a parent நீங்களும் கூட மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இருக்கிற நீங்களே யோசிச்சிருப்பீங்க இந்த நேரத்தில் கன்சீவ் ஆகக்கூடாதுன்ட்டு. ஏன்னா கன்சீவ் ஆக நினைச்ச போது ஆகல, ஆகக்கூடாது நினைக்கும் போது ஆகுது. விளங்குங்களா? ஏன்னா it means that you are not in control. ஆனா என்ன சொல்றாருன்னா you are not in control, you cannot control everything. மனுஷனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா? we wanted to control everything. எல்லாம் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் இருக்கணும், குடும்பம் கண்ட்ரோல் இருக்கணும், டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்கணும், அரசாங்கம் கண்ட்ரோல் இருக்கணும், ஹஸ்பண்ட் கண்ட்ரோல் இருக்கணும். என்னமா
எல்லாரும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அது கண்ட்ரோல் இருந்தாதான் நமக்கு வந்து ஒரு திருப்தி. ஆனா உண்மை என்ன தெரியுமா, நாம எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மள எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அனைத்தையும் அடக்கி ஆளுகிறவர் அவர். அப்படியே சரண்டர் பண்ணிட்டு நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே, கர்த்தாவே நீ சொல்லு மடியே நான். ஏலி ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தார் சாமுவேலுக்கு. ஜஸ்ட் லிசன், ஜஸ்ட் ஒபே, ஜஸ்ட் ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா நாளைக்கு நமது கிடையாது, நேத்து நமது கிடையாது, இன்னைக்கும் நமது கிடையாது, நாளைக்கும் நமது கிடையாது. அந்த சத்தியத்தை உணர்ந்துகிட்டு இல்லப்பா நம்மளால முடியாது. நீங்க அநேக கனமான ஊழியக்காரங்க தலை முடியல நச்சலாம் உட்காந்து இல்லைங்கன்னா, நான் டை போட்டுங்கண்ணா இல்லைங்களா கேட்டா சொல்லுவாங்க வந்துட்டு, நான் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணேன். எதை கண்ட்ரோல் பண்ணேன்ட்டு, ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணோம், குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணோம், அண்ணனை தம்பியை வீட்டுக்கார ஆத்துக்கார போறவங்க வரவங்க எல்லாரும் நம்மள அப்படியே கெத்தா, அப்பதான் நம்ம கெத்தா இருக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனா ஏறத்தாழ 50 வயசு ஆயிடுச்சு. இப்போ வாழ்க்கையில் ஒண்ணு கத்துக்கிட்ட வந்துட்டு, நாம எதையும் கண்ட்ரோல் பண்றது கிடையாது. நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இல்ல. இப்பதான் நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. இப்போ ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிக்கிறேன், நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை, நானும் மனுஷன் தானே, நானும் கடவுளா? இப்ப நமக்கு என்ன பண்ண, மற்ற மனுஷன் தான் பார்க்கிறோம். ஏன்னா நம்மளையே நாம நம்புறோம் இல்லையா, நான் என் ஸ்ட்ரென்த் இருக்கு, என் கல்வி இருக்கு, என் பவர் இருக்கு, என் அறிவு இருக்கு, ஐ எம் மோர் கிரேட்டர் பெட்டர், ஐ கேன் டூ திங்ஸ் பெட்டர். அப்படிதான் அநேக நினைப்போம். வாலிப பஸ்ல நினைச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம பால்லா இருந்தாங்க பாருங்க, அவங்க எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க வந்துட்டு, மை ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் ராங், ஐ கேன் டூ திங்ஸ் பெட்டர். அப்படிதான் பீட்டு விட்டுன்னு இருப்பாங்க. இப்போ தமிழ்றாங்க இல்ல, அது இயற்கையா வர ஒரு தன்மை, வாலிப வாழ்க்கை வாசில வர ஒரு வருது. அப்படின்னு நானும் நினைச்சோம் வந்துட்டு. எங்க அப்பா கூட்டு வர சொல்லி கொடுத்தாரு, தம்பி வாங்கினாரு. எங்க அப்பா ரொம்ப அழகா சில காரியங்கள் சொல்லுவார் வந்துட்டு. நானும் அதை மாதிரி பால் கடல எக்ஸ்ட்ரா தான் இருந்தேன், கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ், ரொம்ப நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற. பால்லாம் ஒண்ணுமே இல்லை, பால் உன்ன காட்டிலும் பெரிய ஆட்டம் இருந்தேன். ஓகேவா? அப்போ எங்க அப்பா கூட ஒரு நாள் கூட்டு வச்சோம், உட்காப்பா தம்பி உட்காருன்னாரு. நார்மலா உட்காந்தோம். அப்போ ஒரு பழமொழி சொன்னார், இங்கிலீஷ் ரொம்ப அழகா சொன்னாரு. எங்க அப்பாவும் அவரும் ரொம்ப துணிச்சலா இருந்தாராம் வந்துட்டு. எங்க அப்பாவுக்கு வந்துட்டு எங்க ஆயா கூட்டு போயிட்டு தலையில ஒரு சிலுவை போட்டு வச்சுக்கிறாங்க, காமிச்சார், சிலுவை குத்தி வச்சிருந்தாங்க வந்துட்டு. ஏன்னா பாரம்பரிய சிஎஸ்ஏ பேக்ல வந்தவங்க, அதனால கூட்டு போயிட்டு ரொம்ப துணிச்சல். எங்க அப்பாவுக்கு சிலுவை ஒரு சின்ன சாட்சியம் சொல்லணும்னாக்கா, தமிழ்நாட்டில் இந்த தமிழ் பாடாச்சு இல்லையா, இந்திய எதிர்ப்புல ஜெயிலுக்கு போனவர். ஆளுங்களை கூப்பிட்டுக்கின்னு கும்பல் சேர்த்துக்கின்னு காஞ்சிபுரத்துல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமான கலாட்டெல்லாம் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்ல 10 செத்தாங்க பாருங்க. அது வந்து இவங்க டீம்ல இருந்த ஆளுங்க தான். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு ரொம்ப ஆக்டிவான ஆள் வச்சுக்கோங்களேன். ஸோ he was a ஸ்கூல் கேப்டன். அதனால போன போய் அந்த அளவுக்கு துணிச்சலான ஒரு நபர். எங்க அப்பா மற்றவங்களுக்கு தெரிஞ்சப்பனாக்கா ரொம்ப சாதுவான மனுஷன் தான் தெரியும். இல்லைன்னா தெரிஞ்சவங்களை கேட்டா சொல்லுவாங்க, இவரா ரொம்ப அப்பாவின்னு சொல்லுவாங்க வந்துட்டு. ஆனா அப்படி கிடையாது, அவர் வேற ஒரு பக்கம் இருந்துச்சு. அவரும் வாழ்க்கையில பாடத்தை கத்துக்கிட்டு அடங்கி அமைதியானவர். அப்ப என்ன உட்கார சொன்னார் வந்துட்டு, உட்காருங்க, கொஞ்சம் ரொம்ப குதிக்கிற நீ, கொஞ்சம் பொறுமையாயிருந்து ஒரு பழமொழி சொன்னாரு. நான் டைரியில் இப்ப எழுதி வச்சுக்கிறேன் வந்துட்டு. When I realized my father was right, I have a son who says my father is wrong. When I realized my father was right, எங்க அப்பா சொன்னதெல்லாம் சரிதான் அப்படின்னு நான் உணர்வடையும் போது, எனக்கு ஒரு பையன் இருக்கிறானா, எங்க அப்பா எனக்கு ஒரு வேலையே இல்லை, எப்பா பாரு மொக்க போடுறாரு, அட்வைஸ் பண்றாரு, என்ன வாழவே விட மாட்டாரு, நான் சந்தோஷமா இருக்கிறதே அவருக்கு உண்மையிலே எனக்கு ஒரு பையன் இப்போ அப்படியே தான் பண்றான் அவன். அதே தான் சொல்றான் அவன், எனக்கு ஃப்ரீடமே எங்க அப்பா தர மாட்டாரு. பால் ஒண்ணு பால்ல தான் செல்லணும் தான் சொல்லுதான். எங்க அப்பா கூட அங்க சொல்லுங்கன்னாரு, எங்க போய் அதான் சொல்லுங்கிறான். என்னன்ட்டு ஃப்ரீடமே தர மாட்டாங்க, விடவே மாட்டாங்க, எங்களை புடிச்சு வச்சுருக்கிறாங்க, எங்களை நாம் நினைக்கிறதே பண்ண விட மாட்டாங்க. என்கிட்ட சொல்ல மாட்டான், போய் என் வைஃப் சண்டை போட்டுப்பான் போயிட்டு, அவருக்கு சொல்லுங்க கொஞ்சம், நீங்க சொல்லுங்க, நீ தான் சொல்லலாம்டா, நீ என்ன சொல்ல மாட்டேரு, நீங்க சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லுங்க போயிட்டு, நீங்க தான் வைஃப், நீங்க தான் சொல்லணும். என் முன்னாடி பார்த்தா ரொம்ப பவ்யமா அடக்கம் ஒடுக்கமா இருப்பான் வந்துட்டு, இந்த பிள்ளையா சொல்லுச்சு அப்படின்ற அளவுக்கு இருப்பானுங்க. ஆனா அவங்க சொல்ற டாபிக் எல்லாம் பார்த்தா ரொம்ப பெருசா பேசினுப்பானு வந்துட்டு, விளங்குல. That's why we think like, we have outgrown, we are more smarter, we are more better, we know much things. நமக்கு அநேக காரியங்களை தெரியும், நாம் ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்புக்குள்ள நம்ம வந்துருவோம். ஆனா ஆண்டவர் ஏலியின் மூலமாய் சாமுவேலுக்கு என்ன கத்து கொடுத்தாருன்னா, கர்த்தாவே சொல்லும் அந்த ஒரு சப்மிஷன் நமக்குள்ள வந்துருச்சு. நான் சொல்லிங்க, your parenting will be a happy parenting.
Because God has blessed you in a situation. எல்லா சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுது, தடையா இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து, கர்த்தர் இப்ப உங்களை ஆசீர்வதிக்காருன்னு சொன்னார்னா, ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காருன்னு சொன்னாக்கா, God has a great purpose. So you must be extra careful about it. Extra careful about it. என்ன பண்ண போறீங்க, எது பண்ண போறீங்க, கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒரு காயம் நகர்த்தாதீங்க. ஒரு காரியமும் செய்யக்கூடாது. Sit and wait and in the presence of God and ask him, Lord, what next? அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும். God trusts us. God trusts us. எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்றாருன்னு சொன்னா, ஆபிரகாம் பார்த்து சொல்றாராம், ஒரு பக்தி உள்ள தேவ பயம் உள்ள சந்ததியை அவன் வளர்த்து எடுக்கணும். யாரை நம்பினாரா கர்த்தர்? ஆபிரகாமை ட்ரஸ்ட் பண்ணாரு. நான் ஆபிரகாமுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறேன், பட் ஐ பிலீவ் Abraham will never violate or take granted my freedom and my blessing I bestowed on him. நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் ஒரு காலம் மிஸ்யூஸ் பண்ண மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்குன்னா கர்த்தர் இருந்துச்சான். இப்ப கர்த்தர் சுதந்திரத்தை கொடுக்கிறார், நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் கர்ப்பத்தின் கனி அவர் ஆஸ்வதிக்கிறார். ஆனா நம்ம நம்புறார் கூட. ஏன்னா human beings are blessed with a blessing and a curse together. நமக்கு ஒரு ஆசீர்வாதமும் இருக்கு, அந்த ஆசீர்வாதத்தோட சேர்ந்து ஒரு சாபமும் இருக்கு. என்னன்னு சொன்னாக்கா ஃப்ரீ வில். ஃப்ரீ வில். ஏதேன் தோட்டத்துல பழத்தை சாப்பிடும் பொழுது ஆனா சொன்னார், சாப்பிடாதான் சொன்னார். சாப்பிட்ட பழத்துல வந்து என்ன பிரச்சனை தெரியுமா? நன்மையும் தீமையும் அறிந்து கொள்ள அறிவை எடுத்துக்கிட்டான். மீன்ஸ் he capacitated himself with the capacity to make a decision. என் முடிவை நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரா சொல்லி தோட்டத்துல வெளியே போயிடுப்பான். தோட்டத்துல இருந்து வெளியே போயிடு. உன் முடிவை எப்படி நீ எடுத்துக்கிற வண்டியோ உன் வேலையை நீ பார்த்துக்க. ஆனாலும் தகப்பனுடைய இதயம் விடல இல்லையா, பின்னாடி கூட வராது, என்னடா போற, என்னடா பண்ற. நாம நினைக்கிறோம் நாம தான் கடவுளை தேடுன்னு சொல்லிட்டு, ஆனா அவர் தான் நம்ம தேடிங்கிறார். விடத்தே இல்லை, பின்னாடியே வராரு வந்துட்டு, என்னடா இருக்கிற, என்னடா இருக்கிற, எங்கடா இருக்கிற, என்னடா பண்ற, எங்கடா போற. It's a father's heart. He keeps inquiring us, he keeps watching over us. இந்த கவனிச்சுட்டே இருக்காரு, பார்த்துட்டே இருக்கிற, என்ன பண்றோம், எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. But the first man failed him. Adam failed deliberately, desperately, big time, big failure. ஆதாம் வந்து கர்த்தருடைய எதிர்பார்ப்பை அவன் சந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் ரொம்ப பேரை நம்பினார். ஒருத்தரையா நம்பாரு. எல்லாருமே அவர் டிசப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க பாருங்க. Then last he trusted Abraham. ஆபிரகாம், நீயாவது நான் நம்பலாமா? நாம நம்பிக்கை வைக்கிறப்பா. அந்த விசுவாசத்துல லாயாலிட்டி, the faithfulness. I just trust you. ஆபிரகாம் கர்த்தரை நம்பதை காட்டிலும் கர்த்தர் யாரை நம்பினார் அதிகமா? பைபிளை பாப்பீங்கன்னா அந்த ரிவர்ஸ்ல ஆர்டர்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காரியம் கர்த்தரை தான் அனலைஸ் பண்ணிருப்பாரு. யோபை வச்சு அவர் தான் கேம்பிட்டாரு. பிசாசு சொல்றாரு வந்துட்டு, do you know Job? அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னுட்டு. ஒருவேளை யோபு ஏதாவது திருப்புமுறுக்கு பண்ணியிருந்தாங்க யார் பேர்கிட்ட இருக்கோம்? பிசாசு கர்த்தர் தான் வந்தாரு. That is the situation it was getting into. இப்போ ஆண்டவர் நம்மளை ட்ரஸ்ட் பண்றார். God is trusting you with bigger trust. மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. It is not a normal change. You should never consider it's a normal syndrome. ஏதோ ஒரு இயற்கையா ஏதோ ஒரு ரெண்டு பேர் சேர்ந்ததுனால குழந்தை உண்டாயிடுச்சு, பிறக்க போகுது, அது வளர போகுது, நான் என்ன போறேன், அப்பா போறேன், சம்பாஷன் போட போறேன், அம்மா நான் சமைச்சு போட போகிறேன், அவங்க இஷ்டத்துக்கு வளர்ந்துக்கிட்டோம். அது வல்ல கிறிஸ்துவ குடும்பம், அது வல்ல தெய்வ பக்தி உள்ள குடும்பம். தெய்வ சித்தத்தை அறிந்து பிள்ளைகளுக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்ற வழிவகுத்து கொடுக்கிறவங்க தான் தேவ பிள்ளைகளா இருக்கும். So your family altar must be very clearly derived. என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்பதை மிக துல்லியமாக நாம் அறிந்துள்ளதாய் காணப்பட வேண்டும். The gift acknowledge it's God's doing. இது கர்த்தரால் உண்டானது என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்புள்ளாய் காணப்பட வேண்டும். Amen. யார் பண்ணது இது வந்து இது கர்த்தரால் உண்டானது என்பதை நாம் அறிந்து 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அன்னாள் says that it is God's doing. வாசிங்க. For this child the Lord has granted me my petition that I made to him. இந்த பிள்ளைக்காக சாவாசிங்க என்ன சாவாசி கரெக்ட்டா வாசிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அப்படியே அப்பா அம்மா எல்லாம் இருந்தீங்கன்னா பக்கத்துல பிள்ளைங்க இருந்தாங்கன்னாக்கா அந்த பிள்ளைங்க மேல கையை வச்சு அந்த வசனம் வாசிப்பீங்களா?
உங்க பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்கள கையை வச்சு இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், கட்டடத்தில் கேட்டேன், விண்ணப்பத்தின்படி. ஆமென். எத்தனை ஆமென் சொல்லுவீங்க? ஹalleluya. So it's a God's doing. கர்த்தர் அதை கட்டளை கொடுத்தாருங்க. கர்த்தர் கட்டளை கொடுத்தாரு. அவர் உண்டு பண்ணினதை அவரை நிறைவேற்ற அவரால முடியும். He is a project author. யோபு சொல்றாரு, அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர். It means he is capacitated, he is potential enough, he is powerful enough to do what he intends to do. பிசாசு எவ்வளவு தான் திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை அபார்ட் பண்ணுவதற்கு ஆண்டவர் சொல்லுவார், அவ்வளவு சுலபமாலாம் நீ அதை காத்து செய்ய முடியாது. ஹalleluya. You trust in God? அம்மா, கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஆண்டவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டாருன்னா பிளான் பண்ணி தூக்குவாரு கரெக்ட்டா. ஆமென். உங்க பிள்ளை மேல கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. உங்க பிள்ளைங்க ஒரு காலமும் வழிகிட்டு போக மாட்டாங்க, திசைக்கிட்டு போக மாட்டாங்க. எங்க போனாலும் அச்சு கொண்டு வந்து விடுறாரு அவர். ஏன்னா கர்த்தரால் உண்டான சுதந்திரம், கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட திட்டம், கர்த்தருடைய தீர்மானம், கர்த்தருடைய பிளான். இதை நாம எப்போ மனசுல வச்சுன்னு வச்சுங்களேன், we know say that இது என்னுடைய கிடையாது, கர்த்தருடைய. அந்த பிள்ளை தேவையில்லை கர்த்தர் சந்திப்பார். அந்த கர்த்தர் பிள்ளைகள் தேவையே கர்த்தர் சந்திப்பாரு. அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பாரு. மோசே வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்களேன். நினைச்சா நான் பார்வோன் வந்துட்டு நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற குழந்தையெல்லாம் கொண்டானோம். ஊர்ல இருக்கிற குழந்தையெல்லாம். ஆனா அவன் கொல்ல வேண்டிய குழந்தை யாருக்கா சூழ்நிலை ஒத்துங்கிறது? அவன் தான் சூழ்நிலை ஒத்துக்கிறான். விளங்குங்களா? அவன் டெர்மினேட் பண்ண வேண்டிய டார்கெட்டை அவன் தான் பத்திரமா வச்சுருக்கிறான். ஆனா அதை விட்டுட்டு மற்ற டார்கெட் எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிறான் போயிட்டான். God when gives he will protect it also. அவர் பாதுகாக்கவல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அது எப்போ அவருதுன்னு நீங்க அவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது அவர் பாதுகாத்துக் கொள்வார். சாமுவேலுடைய வாயில் வந்த வாழ்ந்த ஒரு வார்த்தை கர்த்தர் கீழே விடவில்லை. அவர் நரைமுடி வருடம் God சாமுவேலோட கூட இருந்தார். these are godly children. கர்த்தர் ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கி கர்த்தர் நடத்த ஆரம்பிக்கும் பொழுது அதை எந்த மனுஷனாலும் நான் என் பாஷையில சொல்லுவேன், எந்த கொம்பனாலும் ஒண்ணு பண்ணுவோம். அல்லேலூயா. விசுவாசத்தால் நீதிமான் பிழைக்கிறான். நான் பிள்ளைங்களை பார்த்து தான் சொல்லுவேன், வந்துட்டு நீங்க என்னத்தான் பண்ணாலும் கர்த்தர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டாரு. என் ஒய்ஃப்ல ஒரு பழக்கம் இருக்கு. என் பசங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணும் பொழுது ரொம்ப நெருக்கடி கொடுப்பாங்க இல்லைங்களா? வாலிப பசங்க பலவான் கையில் அம்பு மாத்திரம் கிடையாது, அவங்க ஊர்ல இருக்கிற அம்பு தான் வந்து நமக்கே அம்பு கலந்து விட்டுருப்பாங்க. வந்துட்டு அவங்க பிரச்சனை பண்ணும் பொழுது என் ஒய்ஃப் ஒரு வேலை பண்ணுவாங்க, வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வயிற்றுல கை வச்சுக்குவாங்க, நான் வயிற்றுல கை வச்சுக்குவாங்க. நீங்க பண்ற குடும்பத்துக்காக நான் கரையை செலுத்துறேன்டா. கரையனா என்ன? 3 நாள் உபவாசம் போட்டு நான் கரையை செலுத்துறேன். கர்த்தர் உங்களை ஒரு பொழுதும் விட மாட்டாரு. ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வருவாங்க. ஏன்னா 3 பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க. உங்களுக்கு தெரியும், இந்த பெங்களூர்ல டீனேஜ் பிள்ளைங்க ஆக்டிவ் வரைக்கும் என்ன அட்டகாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. விளங்குதுங்களா? இதுல வேற நம்ம பூர்வீகமா ரத்த சம்பந்தமான சில சம்பத்து சொத்துலாம் இருக்கு. வந்துட்டு நார்மலாவே கொஞ்சம் வீம்பு புற்றுவாங்க, வம்பு புற்றுவாங்க, இந்த அரகண்ட் அட்ராசிட்டி இதெல்லாம் பிளட் லைன்ல இருக்குது இல்லைங்களா? அது அந்தந்த நேரத்துல என்னத்தான் ஊழியக்கார குடும்பம் இருந்தாலும் அங்கங்க தலை தூக்கி அது சில நேரத்துல தாண்டவம் ஆட ஆரம்பிக்கும். அப்பெல்லாம் இவங்க பண்ற வேலை ஒரு வேலை என்னன்னு சொன்னாக்கா, வயிற்றுல கை சொல்லுவாங்க, வந்துட்டு உங்களுக்கான கரையை செலுத்துவாங்க, உபவாசம் போட்டு ஜெபிப்பாங்க, பிள்ளைங்க படத்துல இருக்கும் தலைமையில கை வச்சு ஜெபிப்பாங்க. கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து ஒரு விசேஷம் நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். I think this is what we should be doing, like கண்டிப்பா பிள்ளைங்க ஒரு காலத்துல வரும் பொழுது அவங்க முரட்டமா மாறுவாங்க, குடும்பத்தனமா மாறுவாங்க, பல்வேறு விதங்கள் அவங்க போவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க வர மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். God is able to take care of those situations. We cannot control it. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அவர் ரொம்ப தெளிவா சொல்றா, வந்துட்டு இது கர்த்தரால் உண்டானது, கர்த்தர் கொடுத்தாரு. It is God's doing. God's doing. Hallelujah. So beautifully so, like for this child I prayed and the Lord has granted me my petition. நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் கொடுத்தார். நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற எல்லா பெற்றோரும் ஜெபம் பண்ணிருப்பீங்க, ஆண்டவரே நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க. உங்க ஜெபத்துக்கு தகுந்தமா தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். You can't dissolve it. You can't take, இது எனக்கு தெரியாது, எனக்கு பொறுப்பு இல்லை, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, கிடையாது. ஆண்டவரே இந்த உத்தரவாதத்தை கொடுங்க, என் உண்மையில நான் இருக்கிறேன்னு சொன்னீங்க, கர்த்தர் கொண்டு வந்தாரு. The second thing that the miracle remembered. எப்பேற்பட்ட மிராக்கிள் பொழுது சங்கீதம் 139 13 14 வசனம் வாசிக்கும் பொழுது, this is not just an ordinary children. நார்மலான கிட்ஸ் கிடையாது.
இந்த சுதந்திரத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறார். ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொத்தை, சுதந்திரத்தை, பில்டிங்க, கணக்கு எல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு வந்துட்டு வாசிங்க. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவை. 16 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத பொழுது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் புத்தகத்தில். Hallelujah. So it is not an accident, brother. It is not an accident. இது ஏதோ எதிர்ச்சி கிடையாது. Every child is a God planned project. God planned project, intention of God and purpose of God. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய தீர்மானம், கர்த்தருடைய அவருடைய பெரிய திட்டத்துல ஒரு பிளானை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். எப்படி பெற்றோருங்க பிள்ளைங்களுக்கு சுதந்திரத்தை உருவாக்கி அவங்க ஹோட்டலையோ பிசினஸையோ உருவாக்கி பிள்ளைங்களை கொடுப்பாங்க. அப்பா இந்த பிள்ளை என்ன பண்ணி இந்த பிசினஸ் நடத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத மாதிரி ஏன் வசனம் சுதந்திரம் சொல்லுதுன்னு சொன்னா, கர்த்தர் பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியமான விதத்துல உண்டாக்கி யார்களை கொடுத்துருக்காரு மதுட்டத்தை. சபு நீங்க ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் ஏதோ எனக்கு கொடுத்துல, ஏதோ ஒண்ணு அப்படி தள்ளி விட்டுல ஆண்டவர். உட்கார்ந்து கவனிச்சு ஒவ்வொன்னா அந்த ஒவ்வொரு செல்ஸையும் கர்த்தர் பார்த்து அதை ப்ரோக்ராம் பண்ணி அதுக்குள்ள ஒவ்வொரு ஆற்றலையும் நினைவையும் எல்லாத்தையும் கர்த்தர் ஃபீட் பண்ணி அனுப்புறாரு. everything he feeds it together. உட்கார்ந்து அழகா, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப அழகா, இங்கிலீஷ்ல someone can read in English, knit னு இருக்கும் அந்த வார்த்தை. what it says? you knit me. knit me என்ன தெரியுங்களா? இந்த துணியை தோல் பாத்தீங்களா? இந்த ஷால் எல்லாம் போட்டு பாத்துப்பீங்களா? அந்த ஷால், இந்த ஒவ்வொரு நூலா ஒவ்வொரு அந்த மாதிரி ஆண்டு உட்கார்ந்து தச்சாங்க. so beautiful, right? we are not just an accidental ஒரு மோல்ட் எடுத்து அப்படியே ஊத்தி அனுப்பிடல. உட்கார்ந்து கண்ணை மூக்க எந்தெந்த வயசுல எந்த இப்படி இருக்கணும் அப்படின்றத கிளீனா ப்ரோக்ராம் பண்ணி தலையை சுத்துடுங்க இல்லைங்களா? எவ்வளவு கிளீனா உட்கார்ந்து அழகா எண்ணி நாட்களை குறித்து ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி, நம்ம குழந்தை பிறந்தா கொஞ்சம் ஒன்று கண்ணு பாரு, மூக்கு பாரு, அப்பா மாதிரி இருக்குது, ஆயா மாதிரி இருக்குது, தாத்தா மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஆண்டு சொல்லுவார், நான் பண்ணது, நான் உருவாக்குனது, பார்த்து 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 செதுக்கி கொடுக்கிறார். அல்லேலூயா. தாயின் கருவில அந்த என்ன மிஷின்லாம் சொல்றாங்க, என்ன மிஷின் அது? ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க இல்லைங்களா, குழந்தை எப்படி இருக்குதான்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல ஒரு கண்ணு பாக்குறான். இது இன்னும் நீங்க ஆழம் பார்த்தா இன்னும் ஆழமா சொல்றாரு, தாயின் கர்ப்பத்தில் உருவேற்படுவதற்கு முன்பதாகவே. எங்க இருந்தீங்கயா? எங்கயா இருந்தோம்? எங்கயா இருந்திருப்போம்? அம்மா வயிற்றுல உருவாகவே இல்லையா? அப்பா அம்மா சேரவுடன் பிறந்தாங்கன்னு தெரியல வந்துட்டு. ஆனா அப்பவே இந்த குழந்தைக்குரிய பிளான் ஆர்டர் வச்சிருந்தாங்க. இந்த இடம் வந்து காலியா இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு காலியான வெறுமையா இடம் தான் இருக்கும். ஆனா ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய பில்டிங் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு தான் தெரியும் இந்த இடத்துல ஹால், இந்த இடத்துல கிச்சன், இந்த இடத்துல பார்க்கிங், இந்த இடத்துல இந்த ஃப்ளோர் வரணும், இந்த கலர் எல்லாத்தையுமே அவங்க மைண்ட்ல வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டயக்ராம் வரைவாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் கொத்தனாட்ட கொடுப்பாங்க, அவங்க ஃபவுண்டேஷன் போட்டு கட்டி எழுப்புவாங்க. வந்துட்டு ஓனர் வந்து ஒரு ஸ்பான்சர் தான், பணம் தான் கொடுப்பாரு. ஆனா அந்த ஆர்கிடெக்டுடைய மூளையில உருவாகுது பாருங்க, அந்த மாதிரி உள்ள உருவாக்கி இருக்காங்க. watching over clearly planning it and positioning எல்லாத்தையும் எங்கெங்க பொசிஷன் பண்ணனும்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா. it's a miracle. so miracle is a formation. இந்த மிராக்கிளை நாம ரொம்ப அழகா பாதுகாத்து கொள்ள பாருங்க. வந்துட்டு then parental charge. அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன பண்றாராம்? பேரண்ட்ஸ்க்கு இன்சார்ஜ் கொடுக்கறாராம். now you are the in charge of it. now you take care of it. ஆதாம் கிட்ட ஆளு உருவாக்கி கொடுத்தாரு இல்லைங்களா? பூமியானது வெறுமையா இருந்துச்சாம், அதை உருவாக்கி ஆதாம் கிட்ட கொடுத்தாராம். இதை பண்படுத்துப்பா, இதை பராமரிப்பா, இதை உருவாக்குப்பா அப்படின்னா அவருடைய பொட்டன்ஷியல் அதுல இருக்கிற அந்த வளமையை வெளியே கொண்டு வான்றாரு. பூமியில ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு தெரியுமா? பூமியில ஒரு ஆக்கம் இருக்குது பாருங்க. எந்த விதையை போடுறீங்களோ அந்த விதையானது உள்ள இருந்து சத்துவத்தை வெளியே கொண்டு வரும். அப்படியே ஒரு மாங்காய் விதை போட்டீங்கன்னா அது ஒரு மாங்காட்டியை உருவாக்கும்.
ஒரு ஆப்பிள் விதையை போட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பிள் தோட்டத்தை கொண்டு போகணும். எல்லாமே எங்க இருந்தா பூமியில தான் இருக்குது. அந்த பூமியில இருந்து நானும் பண்படுத்தினார். நான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் அங்க வச்சிருக்கிறது உள்ள. நீ எந்த விதையை போடுறியோ அந்த டைப்ஸை வெளியே கொண்டு வரும். அத மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கி பொறுப்பை தான் கொடுத்தாரு ஆதாம் கிட்ட. இதை பார்த்துக்க, தயவு செய்து என்ன பண்ணிட்ட, இது ஒழுங்கா கவனிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுல தான் தலைவர் கை விட்டார், கோட்டையை விட்டார். வந்துட்டு விளங்குங்களா? நாம கோட்டையை விட மாட்டோம்னு விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பொறுப்பை யாருக்குள்ள கொடுத்துருக்கிறாரு? உங்க 2 பேரையும் அழைச்சி நீங்க ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் அழகா உருவாக்கி உங்களை ஹேண்ட் ஓவர் பண்றாரு. There are many parents in Bible who failed in their mission. உதாரணத்துக்கு நீங்க பாப்பீங்கன்னா ரொம்ப ஒரு ஊழியக்காரன் சொல்றது வெக்கமா தான் இருக்கு, ஆனா உண்மைதான். வந்துட்டு எந்த ஊழியக்கார பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க பைபிள்ல ஏலியின் பிள்ளைங்க எடுத்துக்கங்க, மோசேயின் பிள்ளைங்க எடுத்துக்கங்க, சாமுவேலின் பிள்ளைங்க எடுத்துக்கங்க. Everybody failed God. Everybody failed God. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா parental mistake. இவங்க ஊழியம் போயிட்டாங்க, எதை விட்டாங்க? வந்துட்டு குடும்பத்தை விட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஊழியக்காரர் சொன்னார். வந்துட்டு பில்லிகாம் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருப்பீங்க, பில்லிகாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு முன்னோடியா ஒரு ஊழியக்காரர் இருந்தார். வந்துட்டு அவர் சொன்ன கடைசி ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அவருடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு, I won the world for Christ and lost my family to the hell. ஓடோடி இயேசுவுக்காக உலகத்தை ஆதாயப்படுத்தினேன், ஆனால் என் குடும்பத்தை நரகத்துக்கு விட்டுட்டேன். உலகமெல்லாம் ஊழியம் பண்ண போனாரு, வீட்டை பொறுப்பு எடுத்துக்கல. ஒரு நாள் வீட்டுக்கு போனாக்கா அவங்க பொண்ணு கேட்டாங்களாமா, பிரபலமான பிரீச்சர் அந்த பிரசங்கர் டிவியில பாப்பீங்கல்ல, வீட்டுக்கு வருதாருமா, என்ன வேணும்னு கேளுங்க அவருக்கு. யார் கேட்டது? ஆமா, வீட்டை விட்டார். He was not able to take care of it, what God has given to him. விளங்குங்களா? உண்மையும் உத்தமமான ஊழியனே நாடு வழக்கணும்னு சொன்னாக்கா நமக்கு முதல் ஊழியர்னு சொன்னா குடும்பம், பிள்ளைங்க. You should give attention there. விளங்குங்களா? ஏலி was a very good successful preacher and a minister. நல்ல ஒரு ஊழியக்காரங்க. சாமுவேல் அழகா வளர்க்க முடிஞ்சது, ஆனா தன் பிள்ளைகளை படவும். விளங்குங்களா? இஸ்ரவேல் கோத்திரத்தை விக்கிரக வனத்திற்குள்ள வழிநடத்தும் யாருன்னு கேட்டீங்கன்னா மோசேயின் சந்ததி. விளங்குங்களா? So you should be very careful as ministers and people of God. கர்த்தர் நம்மை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். விளங்குங்களா? Thanksgiving super, we thank God. In the thankful heart எப்பவுமே நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளை தொடரும் பொழுது this is the gift of God. இது கர்த்தருடைய சுதந்திரம். எந்த கிடையாது, கர்த்தருடைய சுதந்திரம். கர்த்தருடைய சுதந்திரம். இதை உருவாக்கி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அண்ணால் எப்படி கொண்டு வந்து திருப்பி கர்த்தருடைய ஆலயத்தில் கொடுத்தாலோ, எப்படி மோசேயின் தாய் உருவாக்கி கொண்டு போய் அவள் ராணியத்தில் கொடுத்தாலோ, அப்படி இந்த குழந்தையை உருவாக்கி நாம கர்த்தர் சொல்ல ஒப்பு கொடுக்கணும். Understand that God has got a purpose, God has got a vision, and this will be a God's plan. கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் ஆதரிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன மெடிக்கல் சேலஞ்சஸ் வந்தாலும், பிசாசின் தண்டனை எவ்வளவு வந்தாலும், அவர் உருவாக்கினதை அவராலே நடத்தி முடிக்க அவராலே முடியும். And see the child as God sees. கர்த்தர் பிள்ளையை பார்ப்பதை போல நாம் பார்த்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை கொண்டு போய் 8ஆம் நாள் கையில கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் செயல் தான். ஆனா அதை வாங்கின அந்த ஊழியக்காரர் அழகா சொன்ன பாருங்க, வந்துட்டு இஸ்ரவேலுடைய விடியலை நான் பார்க்கிறேன், ரட்சகத்தை நான் பார்க்கிறேன். this child is நீங்க பார்க்கிற குழந்தைங்க சாதாரண குழந்தைங்க கிடையாது. they are God's destiny, they are God's destination. கர்த்தருடைய பெரிய திட்டங்கள், பெரிய தீர்மானங்கள், கர்த்தர் அவளுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம உள்வாங்கி அதை நிறைவேற்றத்தக்கதான உத்தரவாதம் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது சொல்லுவேன், கர்த்தர் நம்ம குடும்பத்தையும் அவர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கர்த்தரை பார்ப்போம். ஆண்டவரே, such a blessing that you entrusted to us, Lord. மனுஷன் சாதாரணமானப்பா, சாதாரணமான மனிதத்தில் இத்தனை பெரிய உத்தரவாதம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. எங்களை இவ்வளவு பெரிய ஊழியர்கள் நம்பி கொடுத்திருக்கிறீங்களா ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. விசேஷமாய் சாபுவையும் மனைவியும் கையில ஒப்பு எடுக்கிறோம். இந்த பிள்ளைங்க நீங்க நம்புறீங்க ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க நம்பி இருக்கிறீங்கப்பா, உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறீங்க, பொறுப்பு கொடுத்திருக்கிறீங்க. அதை அற்புதமாய் நிறைவேற்ற தேவ பலனை தாருங்க, கிருபையை தாருங்க ஆண்டவரே. இந்த கர்ப்பத்தை உண்டு பண்ணினவர் பிரசவிக்க வல்லவராய் காணப்படுகிறீர்கள். நாங்க எந்த மெடிக்கல் காம்ப்ளிகேஷனும் நாங்க பார்க்கலப்பா. அந்த குழந்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அந்த தாயை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அந்த மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அந்த மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உத்தமம் உள்ள, உண்மை உள்ள கணவன் மனைவியாக, ஒரு பெற்றோராக இந்த பிள்ளைகளை உமக்கு நாங்கள் நிற்க வைக்கிறோம் ஆண்டவரே.
இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தேவ சமாதானம் நிறைந்த பிள்ளைகளாக, கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமந்த பிள்ளைகளாக, எனவே இந்த பிள்ளை போகும்பொழுதும் வரும் பொழுதும், இந்த குடும்பம் நடக்கும் பொழுதும் ஆண்டவரே போகிற இடங்களில் எல்லாம் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, ஆண்டவரே சாபு ஒரு நல்ல தகப்பனாக, நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற உத்தரவாதம் உள்ள ஒரு கணவனாக, ஆண்டவரே அன்பு மகள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு அன்னாளை போல தகப்பனே தேவ கரத்திலே பொறுப்பை வாங்கி பொறுப்பை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக ஒரு மரியாதை போல உத்தமம் உள்ள ஒரு தாயாக கடைசி பரியந்த ஆண்டவரே இந்த திட்டத்திற்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு குடும்பமாக ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற சபையாராக ஊழியராக ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் தங்கி பலிக்கும்படியாய் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உத்தரவாதத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். உங்கள் பந்தகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். நல்லா கரங்களை தட்டி எலும்புகள்